ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வண்டி வந்திருக்கு. அதாவது ஒரு வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி ஒன்று, ஒரு ஹுண்டாய் வெர்னா ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகேந்திரா லோகன் ஒன்று. இந்த 3 வண்டியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உள்ள இன்டீரியர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்லுக்கில் எப்படி இருக்குது அப்படின்றது, அது என்ன மாடலு, அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிறது, அது இல்லாமல் இன்றைக்கி அப்டேட்டில் நம்மகிட்ட என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வெர்னா. பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது. ஸோ இதோட மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006. ஸோ இதோட அவுட்லுக் பாருங்கள். பாடி லைன் பார்த்திங்கன்னா ஒரு 85% இருக்குது. மைனராக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே செகண்ட்ஸ் யூஸ்டு கார்ஸ் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா இருக்கிறது தான். ஸோ பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே இருக்குது. அடியோ டென்ட்டோ பெருசாக இல்லை, சின்ன சின்ன மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006. எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஓனர் வந்துடுறாங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். பவர் விண்டோ பாருங்கள், 4 பவர் விண்டோ வந்துடுது. ஸோ இன்டீரியர் பாருங்கள், நல்லா இருக்குது. ஸோ லெதர் சீட் போட்டிருக்கிறாங்க. ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது. ஸோ அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. யூஸ்டு கார்ஸாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா மாடல் உங்களுக்கு லோவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்னஸாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் எல்லாம் வந்துடுது. 3 ஓனர் வந்துடுறாங்க. எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 165 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகேந்திரா லோகன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி. முதல் இந்த வண்டியை பல வீடியோவில் காமிச்சிருப்போம். ஸோ அது வந்து பெயிண்ட் எல்லாம் ஃபேடாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வண்டி பாருங்கள், இப்போ செமையாக இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி வந்துடுது. ஸோ நல்லா மைலேஜ் கொடுக்குற வண்டி தான். ஸோ இது TN 48. ஸோ இது பார்த்திங்கன்னா சென்னை நம்பர் இல்லை. நம்ம இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை, எல்லாமே இது பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபுல் பெயிண்ட் எடுது. இன்டீரியர், இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ தான். ஸோ பவர் விண்டோ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்துடுது. இதோட பட்டன்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்துடுது, பேக்கில் இருக்கிறது. 4மே உங்களுக்கு பவர் விண்டோ தான். கான்ட்ராஸ்ட்டாக சீட் கவர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ரெட் கலர் வண்டிக்கு தகுந்த மாதிரி இன்டீரியரும் ஓரளவு சூப்பராக இருக்குது. ஆடியோ சிஸ்டம் கூட வந்துடுது. ஸோ மைலேஜ் எதிர்பார்க்குறவங்க, மைலேஜ் டிபெண்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம். டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி தான். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் வந்துடுது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2007, 27 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ 3 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ 175 இந்த வண்டியோட ப்ரைஸ் வருது. நேரில் வாங்க, ஏதோ நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டி. ஸோ இந்த 3 வண்டி தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாரம் வந்திருந்தது. ஸோ இந்த 3 வண்டியை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டு அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றதே நம்ம காமிச்சிடலாம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006 மாடல். ஸோ பெட்ரோல் வேரியன்ட் வண்டி. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 100% இந்த வண்டி தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாவே என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அதோட நாய்ஸே கேட்கல. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பம்பரில் மட்டும் ஒரு டென்ட் இருக்குது. அது மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா வரும். அது செலவு பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நாங்களே கூட பண்ணி கொடுத்துருவோம். அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான். ஸோ சைடில் பாருங்கள், வண்டி பாடி லைன் தெளிவாக தான் இருக்குது. அந்த சைடில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிரர் இல்லை. ஸோ அந்த பம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அடி. இந்த 2 தான் அதில் மைனஸ்ன்னு சொல்ல முடியும். மற்றபடி மைனஸ் எதுவுமே சொல்ல முடியாது. பாடி லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80% இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், 4 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டியரிங் வந்துடுது, ஆடியோ சிஸ்டம் வந்துடுது, லெதர் சீட் போட்டிருக்கிறாங்க. ஹோண்டா சிட்டி அப்படின்னாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லக்ஸுரி வண்டிங்க. நல்லா உள்ள சீட்டிங் பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா ஒரு 4 பேர் நல்லா உட்காந்தா பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸியான வண்டி இது. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உள்ள கலக்கலாக இருக்கும். வண்டி பார்த்திங்கன்னாவே உள்ள ஒரு ஃபீல் இருக்கும். காரில் போனால் அந்த ஒரு ஃபீல் வந்து ஹோண்டா சிட்டியில் இருக்கும். நல்ல உண்மையிலேயே சூப்பரான வண்டி. ஸோ பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. மைனராக சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம யூஸ்டு கார்ஸை பொறுத்தளவில் நம்ம எடுத்து பண்ணிக்கணும். சின்ன சின்ன செலவு தான். அதுக்கு எங்ககிட்ட பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் ஒர்க்கோ இல்லாட்டா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோ இல்லை மெக்கானிக்கல் ஒர்க்கோ எல்லாமே ஆல்ரெடி மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட கார்ஸ் இருக்காது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டென்ட் இருந்தாலும் நம்ம காமிச்சிடுறோம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த 3 வண்டியும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஹுண்டாய் வெர்னா, மகேந்திரா லோகன், ஹோண்டா சிட்டி இந்த 3 வண்டி வந்திருக்கு. அது இல்லாமல் இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம்.
சாரி, இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா 1,65 வருது. 2006 மாடல், பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது மாருதி வேக்னர். ஸோ 2006 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,49 வருது. நெகோசியேட் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா வண்டி அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. எல்பிஜி அண்ட் பெட்ரோல். ஸோ பெட்ரோலில் வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக ஓடிட்டுருக்கு. 2 ஓனர் வந்து தராங்க. பேப்பர்ஸ் கரண்ட்டு 26 வரைக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜென் எஸ்டிலோ 2006 மாடல், பேப்பர் 26 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ சின்ன சின்ன டச்சப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஆடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை. வண்டி நீட்டாக இருக்குது. 26 வரைக்கும் பேப்பர்ஸ் கரண்ட்ஸில் இருக்குது. பெட்ரோல் வண்டி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,19,000 வருது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் சொனாட்டா. ஸோ 2005 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கணும். ஸோ ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது. ஸோ அலாய் வீலு, ஏர் பேக்கு, ஏபிஎஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இது ஒரு ப்ரீமியம் டைப் வண்டி. ஸோ இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம ஆஃபீஸில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான். உங்களுக்கு அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிசி வந்து பார்த்திங்கன்னா இது 2200க்கு மேலே வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் மட்டுமே 10,000 வந்துடும். 20,000 வந்துடும் டோட்டலாக. ஸோ அதுக்காக தான் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்டு கொடுத்துருக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,55,000 தான் வருது. 65,000 இருந்தது, அது பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ 55,000க்கு கொடுத்துடலாம். வாங்க, நேரில் வாங்க, ரீசனபிளாக குறைச்சி கூட வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோடா ஃபேபியா. ஸோ 2012 மாடல். இந்த வண்டியோட பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே மாதிரி இன்டீரியர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ 2012 மாடல், ஓனர் மட்டும் 4 வந்துடுறாங்க. ஸோ அதனால தான் இதோட வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மி தான். 1,75,000 வருது. 2012 மாடல், டீசல் வேரியன்ட் வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்குறது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் ஆக்சென்ட். 2008 மாடல் இது. ஸோ ஹுண்டாய் ஆக்சென்ட் பாடி லைன் ரொம்ப தெளிவாக இருக்குது. இதில் ஒரே ஒரு அடி இருக்குது டென்ட்டு. அந்த டென்ட்டை நான் காமிச்சிடறேன். அதை ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி வண்டி பார்த்திங்கன்னா வெளியில் போயிடும். அந்த டிங்கரிங் ஒர்க் பார்க்குறதுக்கு இன்றைக்கி வண்டி போயிடுது. போயிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவுட்லுக் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு சின்ன கீரல் கூட இல்லை, அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த டென்ட்டை காமிச்சிட்றேன். இன்றைக்கி ரெடி பண்ண எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ எடுத்துகிட்டு பார்த்தா நாளைக்கு 4:30 இந்த வண்டி வந்துடும். ஸோ இருக்கிற கண்டிஷனில் எடுத்துக்கிட்டா இருந்தாலும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டென்ட்டு தான். மற்றபடி பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% இருக்குது. அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. அந்த ஒரே ஒரு அடி மட்டும் தான் அவங்களுக்கு, அதை நான் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,55,000 வருது. ஸோ நேரில் வாங்க, பேசி எடுத்துக்கலாம். ஸோ இன்டீரியர் பார்த்துக்கலாம் அந்த வண்டியை. பழைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம காமிக்காமல் இருந்திருப்போம். சென்ட்ரல் லாக் ஆகிருந்தது. ஸோ பாருங்கள், அதில் வந்து 4 பவர் விண்டோ வந்துடுது. பவர் ஸ்டீரிங், லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. அவுட்லுக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இன்டீரியரும் பாருங்கள், கொஞ்சம் நல்லா லக்ஸுரியாக ஸ்பேஸியான வண்டி தான் இது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடுது. ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. ஏசியும் வந்துடுது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,55 வருது. நேரில் வாங்க, நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் புண்டோ 2009 மாடல், 2 ஓனர், டீசல் வேரியன்ட் வண்டி. ஸோ இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால தான் ரேட்டு கம்மியாக போடுது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ சஸ்பென்ஷன்லாம் ரெடி பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ரேட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸில் நம்ம எடுத்துக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா 1,35 இதோட ரேட்டு. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா இண்டிகோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டச்சப் இருந்ததெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டி. நீங்கள் பாடி லைன் பார்க்குறப்பே தெரியும். பெட்ரோல் வேரியன்ட் வண்டி தான் இது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,19,000 வருது. 2006 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா 2011 மாடல், டீசல் வேரியன்ட் வண்டி. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால தான் ரேட்டு கம்மியாக போட்டிருக்கு. 1,55,000 இந்த வண்டியை கொடுத்துடலாம். ஸோ பாடி லைன்லாம் ஃபேராக தான் இருக்கும், நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டீரியரும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், லெதர் சீட்ஸு, இவ்வளோ இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் வண்டியை பொறுத்தளவு, ஃபியஸ்டா பொறுத்தளவில். ஸோ இதில் இருக்க மைனஸ் என்னன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. செகண்ட்ஸ் வண்டியை பொறுத்தளவில் சின்ன சின்ன ஒர்க் இருக்க தான் செய்யும். அதை நம்ம எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி பெட்டராகவே இருக்கும். ஸோ என்ஜின் வந்து கை வைக்கிற அளவுக்கு எந்த வண்டி இருக்காது. ஸோ அந்தளவுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் பண்ணலாம். இந்த வாரத்துக்கு 3 வண்டி வந்துருந்ததை நம்ம இப்போ காமிச்சாச்சு. ஸோ அடுத்த வாரத்தில் என்னென்ன வண்டி வருதோ அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.